மாதிரி இருக்குன்னு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய்க்கு இது வரைக்கும் எவனும் மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பூசியும் இல்ல, எப்ப வரும்னு சொல்ல முடியாது. வந்தா அது பெரிய ஆபத்து. காலையில எந்திரிச்ச உடனே என்னமோ மாறும், ஏன்னே தெரியாது. என்னமோ மாறுக்குன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொருத்தவங்களும் போன் பண்ணி இந்த மாதிரி என்னமோ மாறு இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு இவங்க அவங்களுக்கு போன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நைட்டு சரியா தூங்கிருக்க மாட்டேன், என்ன சத்து நேரம் படுத்து தூங்கி காலைல ஒரு சூடா காப்பியை குடிச்சு நல்லா இருப்போது அப்படின்னு ஒரு 8 மணிக்கு திரும்ப போன் பண்ணுவாங்க. நீ சொன்னபடி காலையில எந்திரிச்சு குளிச்சு காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சாச்சு, அது என்னன்னே தெரியல, மசன்னு இருக்கு மண்டைக்குள்ள. உடனே அவங்க கேட்பாங்க, அது வீட்டுல பிரச்சனையா, காலேஜ்ல பிரச்சனையா, இல்ல அந்த கேட்டகரிக்கு கேட்பாங்க. கணவரோட பிரச்சனையா, பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனையா, சாப்பாட்டுல பிரச்சனையா, பிள்ளைகளால பிரச்சனையா, எதுன்னு தெரிஞ்சா நானே சொல்லிட மாட்டேன், என்னன்னு தெரியல, ஆனா என்னமோ மாதிரி இருக்கு. ஆனா ஒழுங்கா கிளம்பி வேலைக்கு போ, இல்ல வேலையை பாரு சரியாயிரும். ஒரு 11 மணிக்கு போன் பண்ணுவாங்க திரும்ப, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னன்னே தெரியல, என்னமோ மாதிரி இருக்கு. அப்ப அந்த எதிர்மனையில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மாதிரி காரணம் சொன்னா தரப்பா சொல்ல முடியாதுக்கான தீர்வு, காரணமே சொல்லாம என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னா அது எப்படிதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. காரணம் தெரிஞ்சா நானே கண்டுபிடிச்சு சரி பண்ணிட மாட்டான்னு கருப்பாய் இவங்க போன வச்சிருவாங்க. ஒரு 4 மணிக்கு திரும்ப போன் பண்ணுவாங்க. இவங்க என்னமோ பண்ணிட்டேன், ஒன்னும் நடக்கல, என்னமோ மாதிரி இருக்கு, நீ என்ன மாதிரி பண்ணி தொலை. இவங்க வெறியாயிரும், கடுப்பாயிரும், போன வை. என்ன ரீசனே தெரியாம என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனுஷால என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருவாங்க. இவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலை. இந்த நோய் இப்ப இங்க வந்துடும், வீடு முழுக்க என்னமோ மாதிரி இருக்கும். ஏன் இப்ப இந்த என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கை குறித்த நம்பிக்கை நமக்கு மிக குறைவாக. மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது பயம்.